पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै நமः. ஹரிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் உடைய நமஸ்காரம். நல்ல ரெயின், நல்ல மழை, எல்லா இடத்துலையும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சென்னையிலலாம் 10 நாட்கள் நல்ல ஊட்டி மாதிரி இருக்குது. கொடைக்கானல், குற்றாலம் மாதிரி நல்ல ஒரு கிளைமேட்டு சென்னையில் இருக்குது. இந்த ஒரு கிளைமேட்டுக்காகத்தான் இந்த ரிஷிகேஷ், ஹரித்வார், உத்தரகாசி இதிலெல்லாம் ஏன் சாதுக்கள் போய் அங்கே இருந்து தபம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு கிளைமேட்டு படிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் போல். வெயில் அதிகமாக இல்லாமல் இதமான கிளைமேட்டு, சுகத்தையும் உணவு பழக்கம் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே இருக்க முடியாது. அந்த ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, தவ வாழ்க்கைக்காகத்தான் அந்த மகாத்மாக்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. படிக்கிறதுக்கு, வேதாந்த விசாரத்துக்கு அங்கே நல்ல இடம். அதனால பூஜை சாமிஜி, தயானந்த சரஸ்வதி சாமிஜி ரிஷிகேஷை தேர்ந்தெடுத்தார். ஆனைக்கட்டி கூட கொஞ்சம் கிளைமேட்டு, கோயம்புத்தூருக்கும் ஆனைக்கட்டி வித்தியாசம் இருக்கும். கேரளா பார்டர், அங்கே ரொம்ப குளிரும். அது மாதிரி எடுத்திருக்காங்க. நான் யதார்த்தமாக சொல்லலை. அங்கே உத்தரகாசியில் இருக்க ஒரு சாதுக்கள் எல்லாத்தையும் 100 சார் மேலே இருக்காங்க. 100 சாதுக்களுக்கு மேலேயும் 100 சாதுக்களுமே நான் போய் தரிசனம் பண்ணேன். வரிசையாக போய் குடிசையில் இருக்காங்க. தண்டி ஆசிரமம் அந்த மாதிரி ஒரு ஆசிரமெல்லாம் இருக்குது. அப்புறம் தனியாக காட்டேஜில் குடிசையில் இருக்காங்க. அவங்க வாட்டுக்கு நல்லா ரொம்ப பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு இடத்துல உட்காந்து புஸ்தகம் படிக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை. சாப்பாடு அங்கே வருது, பால் தால்மாலாம் கொடுக்குறாங்க. காலையில் ஒரு ஆசிரமத்தில் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு தெய்வீக ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவங்க போய் சந்தித்ததில் எல்லாத்தையுமே பார்த்தேன். அவங்க ஒரு ரொம்ப எளிமையாக நல்ல ஒரு பக்குவமான நிலையில் இருந்தார்கள். மெனக்கட்டு போனேன், எல்லா இடத்தையும் மீட் பண்ணேன். எப்படி எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போவாங்களோ அவங்க ஒரு ரூம்பாக போய் ஏறி இறங்கினேன். அப்புறம் அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு அன்பர்கள் அங்கே 2-3 நம்ம அங்கே இருந்து போனவங்களாம் நிறைய இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க. அப்படி இந்த ஒரு கிளைமேட்டில் வேதாந்த விசாரம் செய்வது உத்தமம்னு நான் சொல்ல வரேன். வேதாந்த விசாரத்துக்கு, சாஸ்திர சிரவணமான நித்தியாசனத்துக்கு உகந்தது இந்த இது. அந்த பூஜ்ய சாமிஜி தயானந்த சரஸ்வதி சாமிஜி சரணடைதல் அப்படிங்கிறதால அவர் எங்கேயோ படித்ததா கேட்டதா அவர் எழுதியிருக்காங்க, புக்கில் எழுதியிருக்காங்க. என்னன்னு சொன்னால், இறைவனிடம் சரணடைதல் என்பது சாஸ்திர பிரம்ம அபியாசம். சிரவண மனன நித்தியாசனத்தை செய்து இறைவனுடைய தன்மையும் தன் தன்மையையும் ஒன்று என்று இறைவனுடைய வேதாந்த விசாரத்தில் ஈடுபடுதல். அதுதான் முழு சரணாகதியா. சரணாகதிங்கிறது என்ன? சாஸ்திர சிரவணமான நிதித்தியாசனம். அது இன்னொன்று சொல்கிறாங்க, முழு வாழ்க்கையே அதில் இந்த தியானத்திலேயே பிரம்ம அபியாசம், பிரம்ம தியானத்திலேயே ஈடுபடுதல். அதுதான் உண்மையான சரணாகதி. சரணாகதிங்கிறதுக்கு அது ஒரு இது. அது 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். அதில் வருது அந்த தம் தத் பிரம்ம மாமேவ ஆப்னு, என்னையே அடைகிறான். அந்த பிரம்ம தத்துவத்தை அவன் அறிந்து என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லுவார் பகவான். கடைசியில் சொல்லுவார் 7வது அத்தியாயத்தில். நினைக்கிறேன் 28வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நம்ம 29 நினைக்கிறேன், 29. அப்படி அந்த வியாக்கியானத்தில் அதில் சுவாமி சொல்கிறார்,
அப்போ சரணாகதிங்கிறது பிசிக்கலி அல்ல, மென்டலி அல்ல, சாஸ்திரத்திடம் சரணாகதி அடைதல். எப்போ முழு வாழ்க்கையே ஒப்படைத்தல். அப்போ லோக்கலில் சாதாரணமான சரணாகதிங்கிறது நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறோம். சரணாகதி இறைவனிடம் வழிபடுதல், இறைவனை பிரார்த்தனை செய்தல், இறைவனை நாடுதல், இறைவனை வணங்குதல், தன்னுடைய அகங்காரத்தை விட்டு இறைவன் தான் எல்லா அப்படின்னு விடுதல். அது பக்தி. அந்த பக்தி யோகத்தின் மூலமாக ஞான யோகத்துக்கு செல்லுதல் நம்ம எடுத்துக்கிறலாம். அது ஒரு சரணாகதிங்கிறது இதே அர்த்தம். இறைவனுடைய தத்துவத்தை வருடம் முழுவதும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தியானத்தில் ஈடுபடுதல். மற்ற சரணாகதிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவனிடம் வழிபடுதல், இறைவனிடம் நம்பிக்கை செய்தல், அவனிடம் ஒப்படைத்தல், அதுவும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல உண்மையான சரணாகதி நான் இதுதான் அப்படின்னு நான் படித்தேன், ஒரு இடத்த நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறார். துவைதம் எரிச்சான். எப்பயுமே அத்வைதத்தை போதிக்காமல் பிரம்மன் ஆத்மாங்கிறது ஒன்று இருக்குது, அதை நம்ம அடையணும், அதை அடைய போனோம், ஒரு அனுபூதியை போகணும்னு பூஜை சாமிஜி படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படித்தான் கொண்டு போவாங்க. சில இன்ஸ்டியூஷனில் நான் சொல்ல விரும்பலை, எதையாவது அடைய போகிறது மாதிரி அனுபவத்தை அடைய போகிறது மாதிரி ரீச்சிங் தான் போவாங்க. ஆனால் யாரோ இல்லை, ஆந்திராவில் பிரம்மானந்தான்னு ஒரு சுவாமி, பிரணவானந்தா, ஆந்திராவில் பிரணவானந்தான்னு ஒரு சுவாமி, அவர் தான் ஒரு மகாத்மா, அவர் தான் சாமிக்கு டீச் பண்ணாராம். இது அடையக்கூடியதல்ல, அறியக்கூடியது, ஏற்கனவே நம்மிடம் இருக்கு. சுதசித்தக சாத்திய வஸ்து ந சாதன வஸ்து. அடையக்கூடியதல்ல, எதையாவது அடையணும்னே கொண்டு போவாங்க. இந்த இறக்கம்னா எதாவது அடைஞ்சிடணும், ஏதாவது அடையணும், மோட்சத்தை அடையணும், இறைவனை அடையணும், நிறைவை அடையணும், முக்தியை அடையணும், ஆத்மாவை அடையணுங்கிறது நம்ம அதிலேயே போயிடக்கூடாது. ஏன்னா இந்த வயசான ஒரு மகாத்மா இது வெறும் நான் அடையணும்னே போயிட்டுருக்கனே, அது ஏற்கனவே இருக்குங்கிறது இப்போத்தே எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. ஆனால் ஏதோ நம்ம அடைய போகிறோம்னு நினச்சக்கூடாது. சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஏதாவது அடையணும், ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பார் பூஜை சாமி. இவ்வளோ குரு பூர்ணிமா வர்றதுனால அவர் நினப்பு வருதா என்னன்னு தெரியல. இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ ஏன் அடையுதல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடைதல் என்பது இந்த இடத்துல அறிதல். அடைய போகிறது மாதிரி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே அறியாமையில் அடையாது மாதிரி இருந்தோம், அடையிறது மாதிரி உணர்ந்தோம். அறியாமையில் அறிவு வந்த உடனே அது அடையக்கூடிய வஸ்து அல்ல, ஏற்கனவே அடையப்பட்டது, அறியாமையினால் அடையப்படாத மாதிரி இருந்தது. அந்த அறியாமை நீங்கி அறியப்பட்டவுடன் அது ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். அது இதுவே அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க பூஜை சாமி, தயானந்த சாமி. அந்த டேர்னிங் பாயிண்ட்டு தான் அவரை மாற்றுச்சு. ஆஹா, இவ்வளோ அழகானதை நல்ல ஒரு இதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணுமே அப்படின்னு கோர்ஸ் அங்கே ஆரம்பித்தார். சாமியே சொன்னாங்க, அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். என்னுடைய முழு வாழ்க்கையுமே ஹவு டு டீச், ஹவு டு ப்ரெசன்ஸ், படிப்பு, ப்ரெசன்ஸ், புக்கு எழுதுறதுலேயே போயிடுச்சு. இட் இஸ் லைஃப் நாட் கோர்ஸ் அப்படின்பாங்க. நம்ம இந்த காலத்தில், இந்த யுகத்தில் பூஜ்ய சாமி தயானந்த சாமி சரஸ்வதியினுடைய திரு அருள், அவருடைய சொற்பொழிவில், அவர் காலத்தில் நம்ம இருந்து அவர் வழிவகுத்த சாஸ்திர விஷயங்களை படிக்கிறது பெரிய ஒரு புண்ணியம், பெரிய ஒரு பிடிப்பினை என்று நாம் நினைக்கின்றோம்.
ஏன்னா நெருடல் இல்லாமல் தெளிவாக அவர் படிச்சிருக்கார். அவரே ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கு படிச்சிருக்கார். இப்போ தாரானந்தான ஒரு சுவாமி ஹரித்வாரில் இருக்கார், அவரும் ஒரு குரு. அவர்கிட்ட பிரம்மசூத்திரமும் உபனிஷத் படிச்சிருக்காரு. பிரணவானந்த மகாராஜிட்ட படிச்சிருக்காரு. தயானந்த சாமி மட்டும் போல சின்மயானந்த சாமிகிட்டே ஆரம்பத்தில் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அவரே ஒரு டெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தர் இதில் படித்து இந்த விஷயத்தில் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி எவ்வளவோ ஆசிரமங்கள் நிறுவி அங்கங்கே பிரம்மச்சாரியில் சாதுக்களை உருவாக்கியிருக்காங்க. ஒரு 250க்கு மேலே சாதுக்கள் நம்ம இதில் இருக்கார்கள். அங்கங்கே தனியாக இன்ஸ்டியூஷனாக கொண்டு வரல. அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்போம், அவங்கவங்க தனிப்பட்ட முறையில் இருந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இந்த சாஸ்திர விசாரம் தான் முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்ல வர்றேன், இப்படிப்பட்ட சாஸ்திர விசாரங்கிறது இந்த விசாரம் செய்த குரு பரம்பரையை குருமார்களை வணங்குறது இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவில் நம்ம உபதேசம் செய்த அவருடைய கருத்துக்களையும் அந்த சாஸ்திர விஷயத்தை காப்பாற்றி தன்னுடைய முழு வாழ்க்கையே சாஸ்திர விசாரத்தில் அவங்களும் முழு வாழ்க்கையை அதில் அர்ப்பணித்து மற்றவர்களும் அதை கேட்கிறதே வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்றவர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நன்றி கடன், ஒரு காணிக்கதை இந்த குரு பூர்ணிமா. வணங்குதல், போற்றுதல், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தல். அதே அந்த பூஜ்ய சாமிஜி சின்மயானந்த சாமிஜி அவங்க அதுக்கு முதல்ல தபோவன் மகாராஜ், தாரானந்த மகாராஜ் போகும். இதே கடைசியில் போனால் தட்சிணாமூர்த்திக்கு போய் நிற்கும்னு சொல்வார்கள். அது மாதிரி இந்த நம்ம காலத்தில் இந்த பரம்பரையில் சாஸ்திர விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது மிகவும் போற்றத்தக்கது, புனிதமானது. அப்படிப்பட்டவர்களுடைய உபதேசத்தை தான் நம்ம அதில் படித்து அதில் கெண்ட் எடுத்து நம்ம கிளாஸ் எடுத்து கொண்டு இருக்கின்றேன். அப்போ ஒரு வகுப்பில் நான் சொன்னேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 குருமார்களுடைய வியாக்கியானமானது அது என்னுடைய இந்த சத்சங்கத்தில் இடம்பெறும். அவங்கவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தொகுத்து நம்ம வழங்குகிறோம். கவிதை ஒன்றுத்தில் சொல்லுவாங்கள்ல, 300 குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவரை எல்லாம் காய்ச்சி கடைந்தளித்தேர் இந்த கைவல்ய நவநீதத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி படித்தது, கேட்டது, சிந்தித்ததை நான் சத்சங்கத்தில் ஷேர் பண்ணுகிறேன், கடைந்து அளிக்கின்றோம். அதனால் என்னுடைய கருத்து அல்ல. விவேகானந்தர் சொல்லுவார், நான் ஏதாவது நல்லது செய்தேன்னு சொன்னால் குருமராஜினேன், கெட்டது செஞ்சால் என்னை சாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் பேசுவது புரிந்து அதன்படி நல்ல உணர்ந்தால் அது குரு பரம்பரையை சாரும். இல்லை நான் சில நேரங்களில் நமக்கு பேசுறது ஒன்றும் புரியலை, ஒன்றும் ப்ராக்டிக்கலி ரொம்ப இதாக இருக்குன்னு புரியாமல் இருந்தால் அது என்னை சாரும். சரி, இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற கருத்து, பகவான் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசத்தை செய்கின்றார். என்ன உபதேசம்? மோட்ச மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்தவன் மீண்டும் மீண்டும் பிறந்து அந்த விட்டதிலிருந்து தொடர்ந்து முயற்சி செய்து அவன் மோட்சத்தை அடைகின்றான். அதே என்னுடைய சாரம். எங்க விட்டானோ அங்கு தொடர்கின்றான் என்பதை நம்ம பார்த்தோம். அது 41லிருந்து 43ஆம் ஸ்லோகம் வரை குலத்தில் பிறக்கின்றான், பண்பாட்டுடையவர்களுடைய புறத்தில் பிறக்கின்றான், ஞானிகளுடைய புறத்தில் பிறக்கின்றான், ஏழ்மையானவர்கள், தர்மத்தை பின்பற்றியவர்கள், ஆத்ம ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்றவர்களுடைய குடும்பத்தில் பிறந்து இளம் வயதிலேயே அவனை அறியாமல் தன்வசமின்றி அவன் ஆத்ம ஞானத்தில் ஈடுபடுவான். தெய்வீக வாழ்க்கையை
தொடங்குவான் என்று பகவான் கூறுறார். அதனால் விட்டதிலிருந்து தொடங்குறான்னு என்ன அர்த்தம்? மீண்டும் அவன் பிறக்கும்போது வாலிப பருவத்தினாலும் பலவிதமான சௌரியங்களாலும் சுகத்திலும் அவன் மறந்துவிட மாட்டான். திடீர்னு அவன் முயற்சியின்றி ஏதோ அவனால் புரிய முடியாத அளவு ஆரம்பத்திலேயே ஒரு குறிப்பிட்ட அந்த பக்குவம் வந்தவுடன் அந்த பக்குவத்திலிருந்து அவன் தொடங்குகின்றான். அது ஆரம்பத்தில் பூஜை, வழிபாடு, சேவை, சர்வீஸ், பிரார்த்தனை, சத்சங்கம், அதிலேயே அவனுடைய மனமானது ஈடுபட்டு அவன் படிப்படியாக வேதாந்தத்துக்கு வந்து அந்த முயற்சி செய்து அவன் மோட்சத்தை அடைகிறான். அதே என்னுடைய சாரம். அதே அதில் சொல்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சென்றதில் நம்ம பார்த்தோம் 43வது ஸ்லோகம். தத்ர தம் புத்தி சம்யோகம். இந்த தத்ரன இந்த ஜென்மத்தில், எந்த ஜென்மத்தில் அவன் பிறந்து இப்போ இந்த ஜென்மத்தில் தம் அந்த புத்தி சம்யோகம், புத்தி அந்த புத்தியுடன் சம்யோகம் கனெக்டட் த பூர்வ ஜென்மம், அந்த யோகத்தில் அவன் இணைக்கின்றான். அந்த எந்த புத்தியானது போன பிறவியில் எந்த புத்தி எந்த விசாரத்தில் ஈடுபட்டதோ, எந்த சாதனைகளை செய்ததோ, அதே வாசனையில் இந்த ஜென்மத்தில் பிறந்து அந்த புத்தியில் அவன் பக்குவத்தை அடைகின்றான். போன ஜென்மத்தில் எவ்வளவு மன வளர்ச்சியை பக்குவத்தில் அவன் அடைந்தானோ, எந்த அளவுக்கு அவன் புரிந்தானோ, இந்த ஜென்மத்திலிருந்து அந்த பக்குவத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. பூஜை, நமஸ்காரம், சத்சங்கம், வழிபாடுன்னு போய் சன்னியாசி ஆயிடுவான். ஸோ சாமியில் போய் கேட்டால் ஏன் எப்படி ஆடின்னு அவங்களுக்கே தெரியாது, ஏன் சன்னியாசி ஆடினே அவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அவங்க அப்படியே இழுத்து சென்று விடுவார்கள். சாதாரணமாக சின்ன சாமியே சன்னியாசி எடுக்கணும்னு ரிஷிகேஷ் போனேன். சேனலிஸ்டாக போனார். சேனலிஸ்டாக பத்திரிகையாளர். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான்னு போய் பத்திரிக்கை எழுதணும்னு போனவர். சிவானந்த மகாராஜ் பார்த்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இடம், அவங்களுடைய சொற்பொழிவை பார்த்து அசந்து சாமி ஆகிட்டாங்க. அதுமாதிரி தானசாமியும்